ஜெர்மனியில் இருந்து விடுமுறைக்காக யாழ்ப்பாணம் சென்ற நபர் ஒருவரின் வெறிச் செயல்கள் காரணமாக அவர் மீண்டும் ஜெர்மனி செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் சென்ற குறித்த நபர் 10 பேருடன் இணைந்து இளைஞர் ஒருவரை கொடூரமாக தாக்கியுள்ளார். தாக்குதலுக்குள்ளான நபர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஜெர்மனியில் குடியுரிமை பெற்ற ஈச்சமோட்டை பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் சென்றுள்ளார். குறித்த நபர் சகோதரி குடும்பத்துடன் முரண்பட்டு சகோதரியின் கணவருடனும் முரண்பட்டுள்ளார். இந்த நிலையில் நேற்றைய தினம் தனது சகோதரன் மற்றும் நண்பர்கள் என 10 பேருடன் மது அருந்தியுள்ளார். இதன்போது ஏற்கனவே முரண்பட்ட சகோதரியின் கணவனின் நண்பர் அவ்வழியே சென்றுள்ளார். நிறை போதையில் இருந்த கும்பல் அவ்விளைஞனை வம்புக்கு இழுத்து தர்க்கம் புரிந்து மண்வெட்டி பிடி கூறிய ஆயுதங்களால் மூர்க்கத்தனமாக தாக்கியுள்ளனர். தாக்குதலில் படுகாயமடைந்த இளைஞனை அயலவர்கள் மீட்டு யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாண போலீசாருக்கு அறிவிக்கப்பட்ட நிலையில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். தாக்குதல்தாரிகள் அனைவரும் தலைமறைவாகியுள்ளதாகவும் அவர்களை கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் ஜெர்மனியில் இருந்து வந்த தாக்குதலை மேற்கொண்ட நபர் மீண்டும் ஜெர்மனிக்கு செல்ல முடியாதபடி நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.